முதலமைச்சரா இருந்தப்பையும் சரி இப்பயும் சரி பத்திரிகையாளர்களை நிறைய தடவை மீட் பண்றீங்க, எல்லாரும் கேள்வி கேட்க வச்சு அதுக்கான பதில் சொல்றீங்க. ஒரு சிஎம் வந்து அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிற 2-3 கேள்விக்கே ஒரு கோபமா பேசிட்டு போயிட்டாரு. விமர்சனங்களை எதிர்த்து பயங்கரம் பயப்படுறாங்க. செஞ்சா தானே நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதுவுமே செய்யலையே. இப்ப நீங்க ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனாலதான் இந்த ஊடக தம்பிலையும் பத்திரிகையும் சந்திப்பதே கிடையாது. அப்படியே சந்திச்சாலும் 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. 543 சீட் அப்படின்னு சொல்றதையே தான் கையில இருக்கிற சீட்டை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு. கூடி குறுக வைக்கலையா, குற்ற உணர்ச்சியா தோட்டலையா, கூல வேறட வார்த்தை இருக்கு. பத்திரிகையாளர் இந்த கேள்வியை தான் கேட்க போறாரு அப்படின்றத முதலமைச்சருக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்கறனா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. அப்போ இந்த மொத்த பத்திரிகையாளர் சந்திப்பும் ஒரு செட்டப் தானா? மக்களுடைய பிரச்சனை நீங்க கேள்வி கேட்டா சொல்ல முடியும். அதுக்கு தெம்பு திராணி எல்லாம் இந்த முதலமைச்சர் கிடையாது. மியூசிக்